இது அடுத்த வாரம் நாகப்பட்டினம் போகிறாரு, அதுக்கடுத்தது திருவள்ளூர் போகிறாரு, வடசென்னை போகிறாரு, மத்திய சென்னை போகிறாரு, சேலம் போகிறாரு, எல்லா ஊருக்கும் போகிறாருல்ல, எல்லா பகுதிக்கும் போகிறாருல்ல. அவருடைய கூட்டத்தை, அவருடைய மக்களை, அவருடைய தொண்டர்களை, தன்னெழுச்சியாக வரக்கூடிய மக்களை சந்திக்கிறாரு, ஜனநாயக முறையில் கருத்தியெல்லாம் பேசுகிறாரு, அந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுகிறாரு, இல்லாத பிரச்சனைகளை பேசுகிறாரா? நீங்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் கொடுத்தீங்களா 505 தேர்தல் வாக்குறுதிகளில் எத்தனையை செய்யலை, செய்யாததில் ஒரு சிலத்தை மேற்கோள் காட்டி பேசுகிறாரு. செஞ்சதை பேசலைல்ல, செய்யலைன்னு சொல்லி பேசலைல்ல, நீங்கள் வாக்குறுதிகளை கொடுக்காததை அவர் பேசலைல்ல. சரி, அவங்க திமுக அதை ஏன் பேச மாட்டீங்க? இல்லை, திமுக காரன் போகக்கூடிய 1.5-2 கோடி ரூபாய் காரை ஏன் பேச மாட்டீங்க? அது அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா கேட்போம் சார். யார் வந்தா கேட்பீங்க? திமுக காரங்க வந்தா கண்டிப்பா கேட்போம். இல்லை, நம்ம திருப்பியும் நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் ஐடியா எல்லாமே காட்டுறதுக்கு தான் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அரசியல் ஸ்ட்ராட்டஜிக்கல் பண்ணால் தானே அது எலெக்ஷனில் கேம்பெயின் பண்ண முடியும். இந்த கட்டமைப்பை உருவாக்குனா தானே கேம்பெயின் பண்ண முடியும். அடுத்து கேம்பெயின் வராரு ஜனவரியிலேருந்து. உங்களை வீட்டுக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணியாச்சு மக்கள் எல்லாமே. அதுக்கான தலைவனாக தான் வந்து நிற்கிறாரு.